மக்களே, கண்ணகி நகர் கபடி கிளப்புடைய கோச் மிஸ்டர் ராஜி நம்மளோட இருக்கார். நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாவில் வந்து ஒரு கபடி டீமை உருவாக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களோட ரெப்புடேஷன் பரவி இருக்குது. திரு ராஜிகிட்ட கேட்போம், வாட் நெக்ஸ்ட், அவருடைய அடுத்த கனவு என்ன? வணக்கம் ராஜி, சொல்லுங்கள். வேற எங்கே பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க? சார் வணக்கம் சார். அதாவது இந்தியாவுக்காக விளையாடணும், அதுதான் கனவாக இருக்குது. அப்புறம் இந்த டீமை உலக அளவில் கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு பெரிய லட்சியமாக இருக்குது சார். சீனியர் இந்தியன் டீமில் உங்கள் பிளேயர் வந்து இடம்பெறணும்? கண்டிப்பாங்க சார். சீனியர் இந்தியா விளையாடணும், இருக்கிற கபடியில் இருக்கிற எல்லா உயர்ந்த விருதுகள் எல்லாத்தையும் நம்ம பசங்க வாங்கணும், அதுதான் ஒரு பெரிய இலக்காக இருக்குது சார். யார் ரொம்ப அருகில் இருக்கா சீனியர் இந்தியன் டீம் பக்கத்தில்? 2 பேர் அருகில் தான் சார் இருக்காங்க, கார்த்திகா சுஜி 2 பேருமே. அப்படி சீக்கிரம் நடந்துடும்? கண்டிப்பாக நடக்கும் சார், நிச்சயம் நடக்கும், நம்பிக்கை இருக்கு. அவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் மற்றவங்க வர்றது ஈஸி இல்லையா? சுஜி அக்கா போயிட்டாங்க, கார்த்திகா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். ஆமாம் சார், இப்போயே நிறைய மோட்டிவேஷன் தான் சார். கிட்டத்தட்ட கணையினர் ஃபுல்லாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற கிரவுண்டுக்கு ரெகுலராக வந்து பார்த்துட்டு போயின்னே இருப்பாங்க, வருவாங்க, எப்படி இருக்குது, எப்படி பண்ணுறாங்க என்னென்னு ஒரு மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது நம்ம ப்ராக்டிஸை பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் விட அவங்களாம் பார்த்துக்கிறது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன், எதுவுமே சொல்ல வேணும். ஆமாம் ஆமாம். இப்போ இவங்கள மாதிரி அடுத்தடுத்த பிளேஸ் உருவாகிட்டு வராங்களா? ஆமாம் சார், நிச்சயம் உருவாக்கிட்டு வராங்க. ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கு சார். ஸ்கூல் கணையினர் ஸ்கூல் இப்போ நம்ம ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ணோன்னா ப்ரேயரில் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ராஃபிலாம் காட்டும் போது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அவங்களுக்கு. அதனால் அவங்க ரெகுலராக கேட்பாங்க, நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் கண்ணகி நகரில் கபடி டீமில் அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டம் அதிகமாக இருக்கவங்களால மேனேஜ் பண்ண முடியுதா? கோச் பண்ணுறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியுதா? கூட்டம் அதிகமாக இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது, கிரவுண்டு அந்த மாதிரியான வசதி இல்லாததுனால. ஓகே. இப்போ ஆனால் அந்த டேலண்ட் பூல் இருக்குது, நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்தடுத்தது யார் வருவா அப்படிங்கிற ஒரு ஒரியெலாம் உங்களுக்கு இல்லை? அந்த வருத்தமே இல்லைங்க சார். எக்ஸ்ட்ரானரியான டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வர்றவங்க, ஸ்டார்டிங்லேருந்து வர்றவங்களே நல்ல ஒரு ஹை டேலண்டான பசங்க தான் இருக்காங்க. நம்ம ஸ்கவுட் பண்ணும் போதே நல்ல டேலண்டான பசங்க கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருவாங்க. ஓகே. ஸோ இந்த கண்ணகி நகருடைய வெற்றி பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்? நிச்சயம் சார், அதுக்கு ஒரு எண்டே இல்லை. ஓகே ஓகே, மகிழ்ச்சி. அப்புறம் இந்த கபடி மூலமாக அங்கே ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அப்படின்னு சொல்லுவீங்க? நீங்கள் ஒரு 2018 ஃபார்ம் பண்ணீங்க, இப்போ ஒரு 7 வருஷம் ஆகிருக்குது. முக்கியமான மாற்றம்னா வெளியில் வந்து பாசிட்டிவ், அதாவது நெகட்டிவாக சொல்கிற இடத்துல பாசிட்டிவாக எங்கே, இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் கேட்குறாங்களாம், கண்ணகி நகரா நீங்கள், அப்போ அங்கே ஒரு டீம் இருக்குது, அங்கே ஒரு பிளேயர் இருப்பாங்களே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களாம் வந்து என்ன கொஞ்சம் ரொம்ப உயர்வாக பார்ப்பாங்க, பசங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. பார்க்குற இடம்லாம் வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு சாதனையாளரை பார்க்குற மாதிரி என்ன நடத்துவாங்க. அது எனக்கு சாதனையாளர் தாங்க நீங்கள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இப்போ ராஜி, உங்களுக்கு